ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இன்டோர் பிளான்ட் ஸ்னேக் பிளான்ட் எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 இன்ச்சு பாட் எடுத்துக்கிட்டு, நான் ஏன் 10 இன்ச்சு பாட் எடுத்திருக்கேன்னா, இது சின்னதாக இருக்கிற ஸ்னேக் பிளான்ட். இவங்க நிறைய வளர மாட்டாங்க, இவ்வளோ தான் வளருவாங்க. வளர்ந்தாலுமே பக்கத்தில் நிறைய பேபிஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த பேபிஸை தனியாக எடுத்து வேறு ஒரு தொட்டியில் வைக்கும்போது நம்மளுக்கு 2 செடியாக மாறும். ஒரு செடி 2 செடியாக மாறுது இல்லையா? நம்ம வேற ஒரு ரூம்லேயே இதை வச்சுக்கலாம். அதேபோல் இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்குறது. இவங்களுக்கு நீங்கள் எதுவுமே தர வேணாம். ஒரு நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸ், ஒரு செம்மண்ணும் ஒரு எருவும் மிக்ஸ் பண்ண ஒரு மண்ணை ரெடி பண்ணிக்கிட்டு, அதில் இந்த செடியை மட்டும் நீங்கள் வச்சு விட்டுட்டா போதும். தண்ணி மட்டும் கொடுத்தாலே சூப்பராக வளர்ந்துருவாங்க. அதேமாதிரி இவங்களுக்கு நிறைய தண்ணி கூட தேவைப்படாது. வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா கூட ஓகே தான். இதில் வந்து அந்த பிரான்ச்சஸில் வந்து விரிசல் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு தண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்போ அந்த இருக்கிற பிரான்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் ஆகாது, உடையாது. இல்லைனா விரிசல் விட்டு உடையும். ஸோ இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இது வந்து ஆக்சிஜன் பியூரிஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டு நாசாவில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட்டை வந்து எல்லோரும் வீட்டில் வளங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், தேவைப்படுறவங்க வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.